Equation of tangent and normal to the given curve y equal to a square plus 3x minus 2 at the point 1, 2 ஒரு வளைவரை கொடுத்துருக்காங்க. இந்த வளைவரைக்கு 1, 2 என்ற புள்ளியில் தொடுகோடு செங்கோடு சமன்பாடுகளை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம படிக்கிறது டிஃபரன்ஷியல் கால்குலஸ். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா, என்ன கொடுத்துருக்காங்க, என்ன வளைவரை கொடுத்துருக்காங்க, வளைவரையை எழுதுங்க. கிவன் கர்வ் இஸ் y equal to a square plus 3x plus 2. இப்போ நம்ம dy by dx கண்டுபிடிக்கணும், y dash கண்டுபிடிக்கணும். அப்போ டிஃபரன்சியேஷன் பண்ணணும், y டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x. எக்ஸை பொறுத்து வாய்க்காடு பண்ணோம்னா y dash இல்லைனா dy by dxன்னு எழுதலாம். அப்போ a square டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் 2x, 3x டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் 3, கான்ஸ்டன்ட் மாறிலியை டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் 0. அப்போ y dash கண்டுபிடிச்சிட்டேன். y dash னா dy by dxன்னு அர்த்தம். ஸோ இந்த புள்ளியில் அட்டு 1, 2 1, 2 என்ற புள்ளியில் y dash கண்டுபிடிக்கிறேன். ஸோ 2 into x னா 1 plus 3. ஸோ y dash equal to என்ன கிடைக்குது, 1 into 2 2 2 plus 3 5 கிடைக்குது. இதெல்லாம் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், mன்னு எடுத்துக்கிறோம். mனா ஸ்லோப்பு, சாய்வு. குட். mனா சாய்வு, ஸ்லோப். உடனே 1 பாயிண்ட், ஒரு புள்ளி, 1 பாயிண்ட் ஒரு புள்ளி ஸ்லோப்பு m. அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட், தொடுகோட்டின் சமன்பாடு y minus y1 equal to m into x minus x1. இதெல்லாம் நம்ம 10th பார்த்துக்கிறோம். இதை நம்ம சிம்பிளாக எப்படி எடுத்துக்க போகிறோம்னா, ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட்னா இதை எப்படி நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி y minus y1 divided by x minus x1 equal to mன்னு எடுத்துன்னு செய்ய போகிறேன். பாருங்களேன், ஈஸியாக தான் இருக்கும். நான் சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், பாருங்கள். இது வேகமாக செய்யலாம். ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட், அதாவது தொடுகோட்டின் சமன்பாடு. அப்போனா இதை தான் நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள், y minus y1 இது x1, இது y1. இந்த பாயிண்ட் இருக்குல்ல கொடுத்துக்கிறது 1, 2 இது x1, இது y1. நேராகவே எழுதலாம், இங்கே ரஃபில் கூட எழுதி வைக்கிறேன். 1, 2னா x1 y1, y minus y1 y minus y1 2 divided by நேராகவே பார்த்து வச்சுக்கலாம் x minus x1 y minus 2 divided by x minus 1. பார்க்கும்போதே எழுதலாம் y minus 2 divided by x minus 1 equal to அதுங்க m. இப்படி எழுதலாம் நேராக. இது வந்து இப்போ படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ y minus 2 equal to 5x minus, இது மல்டிப்ளை பண்ணுறேன், 5 into x minus 1, 5x மைனஸ் என்ன கிடைக்கும் 5, 5 into x 5x minus 1 into 5 minus 5. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நீங்கள் உங்கள் இஷ்டம், புக் ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி கூட எழுதலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், y equal to 5x minus 5 இது ப்ளஸ் 2 ஆகிடும். ஸோ y equal to 5x minus 3ன்னு எழுதலாம். இதையே மாற்றி கூட நம்ம எழுதுவோம். என்னென்னு எழுதுவோம்னா 5x minus y minus 3 equal to 0. சரிங்கப்பா. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் நம்ம நார்மல் கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சு வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம். ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல், செங்கோட்டின் சமன்பாடு ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ y minus y1 divided by x minus x1 equal to mனா ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட், தொடுகோட்டின் சமன்பாடு. y minus y1 divided by x minus x1 equal to minus 1 by mனா செங்கோட்டின் சமன்பாடு, ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். ஸோ அப்போ ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏற்கனவே சொல்லிட்ட ஐடியா இதே தான் இங்கே இருக்க போகுது. ஸோ என்ன பண்ண போகிறேன், y minus 2 divided by x minus 1 equal to ரெசிப்ரோக்கலை மாற்றி என்ன சிம்பிள் இருக்கோ அங்கே மாற்றி போடணும். m5னா mனா டேஞ்சன்ட் ஸ்லோப்பு, நார்மல் ஸ்லோப் எப்படி இருக்கும்,
இங்கே என்ன கிடச்சிருக்கோ அதை ரெசிப்ரோக்கல் ஆகிட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ் பண்ணணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் பண்ணணும். இது எம்னா இங்கே நம்மளுக்கு -1/m, அப்போ -1/5. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? இது ரொம்ப வேகமாக செய்யலாம், அதுக்காக தான் இப்படி செய்கிறேன். சரி, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 5y 5 2s are 10, இங்கே -1 இருக்குது, அப்போ -x + 1 -1 × x - 1. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணலான்னா எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுத்துருங்க. x + 5y -11 = 0. இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஐடியா. இதெல்லாம் இப்படி திங்க் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும்னு கிடையாது. இது சும்மா யாரையும் ஆரம்பித்து பார்த்து சொல்லியிருக்காங்க, அப்படி தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. இப்போ நம்ம மைண்ட்லேயே ஒர்க் பண்ணலாம். இப்போ நான் சொல்லித்தரது மைண்ட்லேயே இங்கே என்ன சுலப் கொடுத்தாலும், சாரி இங்கே என்ன பாயிண்ட் கொடுத்தாலும் நம்ம அதை அப்படியே சுலப்பாக மாற்றலாம். y - 2 / x - 1. டேஞ்சன்ட் வேணும்னா டேஞ்சன்ட் ஸ்லோப் m எடுத்துக்கணும். இங்கே வந்து நார்மல் கேட்டாங்கன்னா -1/m எடுத்துக்கணும். அவ்வளோதான். நீங்கள் எத்தனை சம்முனா இதுமாதிரி செய்யலாம். எக்ஸசைஸ் சம்மு செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. இப்படி தான் செய்யணும்னு வற்புறுத்தலை, ஆனால் இது ஃபாஸ்ட்டாக செய்ய முடியுன்றது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் இது மாதிரி ஃபார்முலா படிக்காமலே நேராகவே கடகணும்னு செய்வாங்க ஸ்டூடெண்ட்ஸு. அதுக்காக தான் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். தேங்க்யூ.